அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். கேஷிகா சாம்பசிவம் என்ற யூடியூப் தளத்தை முதன்முறையாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் காணொளியை பாருங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத அளவிற்கு தகுதிகளை வளர்த்துக் கொள்வோம். ஆம், வாழ்க்கை என்பது ஒரு போட்டி. ஆண்டி தொடக்கம் அரசன் வரைக்கும் எதிரிகள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் மட்டும் விதிவிலக்கானவர்களா? இல்லை. எதிரி என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம். இதுதான் யதார்த்தமும் கூட. அதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் குறை சொல்வதற்கும் விமர்சிப்பதற்கும் எதிரிகள் எப்போதும் தயாராக இருப்பார்கள். அதற்காக பயந்துவிட முடியுமா? அல்லது உடைந்துதான் போக முடியுமா? இல்லை. அவர்களால் எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு எங்களது தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. அவர்கள் குறை சொல்கின்றார்கள் என்று அதற்கு பதில் அளிப்பதற்காக குரலை கொடுப்பதை விடுத்து திறமைகளை வளர்த்து உங்கள் தகுதிகளால் பதிலடி கொடுக்க உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒருவரின் திறமையை நீண்ட காலமாக எவராலும் புறக்கணிக்க முடியாது. எதிரிகள் வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு தலை சிறந்த சிற்பமாக உங்களை செதுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் ஆளுமை மிக்க சிற்பியாக மாற வேண்டும். அது எப்படி என்று யோசிக்கின்றீர்களா? நானே சொல்கின்றேன், கேளுங்கள். முதலில் உங்களிடம் இருக்கும் திறமைகளை கண்டறியுங்கள். அவற்றை வெளிக்கொணர்வதற்காக கடின உழைப்புடன் செயற்படுங்கள். ஏன் தெரியுமா? உழைப்பின் பலனை எவராலும் புறக்கணிக்க முடியாது. அது எப்பவும் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆகவே திறமையை விஞ்சிய வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக உழையுங்கள். யாராலும் நிராகரிக்க முடியாத தகுதியை எங்கிருந்து உருவாக்கப்படுகின்றது தெரியுமா? அறிவிலிருந்து. எனவே அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். விமர்சனங்களை ஆயுதமாக்குங்கள். எதிரிகள் உங்களை குறை சொல்வது உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உங்களை வலுப்படுத்துவதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை சவாலாக ஏற்று உங்களை வளர்த்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை அற்றவர்கள் இலகுவில் தளர்ந்து விடுவார்கள், உடைந்து போவார்கள். எவராலும் உடைக்க முடியாத ஒருவராக உங்களை மாற்ற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டே இருங்கள். எப்பவும் கற்றுக்கொள்ளும் மனமுள்ளவர் எப்போதும் முன்னிலையில் இருப்பார், சிறந்த மனிதனாக இருப்பார். ஆகவே பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடின்றி எல்லோரிடமும் கற்றுக்கொண்டு இருங்கள். உங்களை உங்கள் போட்டியாளராக பாருங்கள். நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் விஞ்சி நிற்பதுதான் உண்மையான போட்டி. ஆகவே பிறரிடம் உங்களை ஒப்பிடாதீர்கள். நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். திறமையுடன் தன்னடக்கம், பணிவு போன்ற நல்ல குணங்கள் சேரும் பொழுது ஒருவரை எவராலும் குறை சொல்ல முடியாது. ஆகவே நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். எதிரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள்தான் உங்களை வலிமையானவர்களாக ஆக்கி நீங்கள் யார் என்று உங்களுக்கு உணரச் செய்து உங்களிடம் இருக்கும் ஆற்றல்களை வெளிப்படுத்த உந்துகை அளிப்பவர்கள். அவர்கள் இல்லை என்றால் உங்களினுடைய வளர்ச்சி இல்லை. ஆகவே எதிரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகிலே
எவராலும் நிராகரிக்க முடியாத மாபெரும் சக்தி என்னவென்று யாரும் கேட்டால் அது உங்கள் திறமை என்று சொல்லும் அளவிற்கு உங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறரை தோற்கடிப்பது அல்ல வெற்றி, உங்களை எவராலும் நிராகரிக்க முடியாத ஒருவராக மாற்றிக்கொள்வதுதான் வெற்றி. ஆகவே எங்களை நாம் எவராலும் நிராகரிக்க முடியாத ஒரு தலை சிறந்த மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு இன்றிலிருந்து, இந்த வினாடியிலிருந்து பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி.